பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சி பார்த்தேன். ரொம்ப பெருசா குச்சிலாம் சேர்ந்து ஒரு பூச்சியா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்துச்சு. பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் அத தள்ளி நல்லா உதறிட்டு நல்லா வாஷ் பண்ணோம் முருங்கை இலைய. ஆக்சுவலி முருங்கை இலைய துருவுனதுக்கப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னா, ரொம்ப கஷ்டம். இப்டி கொத்தா இருக்கப்போதே வாஷ் பண்ணிட்டு உருவிட்டீங்க அப்புறமா அப்டின்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளதான் சூப்பரா வந்து நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணிட்டு அடுத்தது சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் இன்னைக்கு. முருங்கீரை வந்து பருப்பு போட்டு செஞ்சா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். சில பேருக்கு பொரியல் பிடிக்கும். சில பேருக்கு கடையல் பிடிக்கும். ஸோ எங்க வீட்டு கீரை எப்படி செஞ்சாலுமே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு முருங்கீரை அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் ஆனா இந்த கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சும்மாவே தாளிச்சு கொட்டினாலுமே எங்க வீட்டு கீரை செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் நான் கிளீனிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணி ஜஸ்ட் பருப்பு வேக வைக்கணும். தக்காளி, மஞ்சத்தூள், சீரகம் போட்டு நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த தாளிச்சு கொட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து இன்னைக்கு வாழை இலையில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போய் வாழை மரத்தில் போய் வாழை இலை பறிச்சுட்டு வரலான்னு போனால், ஆக்சுவலி இந்த சைடில் போகும்போதே எனக்கு பயமாக இருக்கும். பாம்பு ஏதாவது, ஏன்னா ஸ்டெப்ஸோட அந்த அந்த ஸ்லாண்டிங்காக இருக்கும். நிறைய திங்ஸ் போட்டு வச்சுருப்போம். ஸோ அதனால பயமாக இருக்கும். பாம்பு ஏதாவது இருக்குமான்ட்டு, அதனால பயந்துட்டே போவேன். அண்ட் வாழை இலை பறிக்கலைன்னா அங்கே நிறைய கம்பளி பூச்சி இருந்தது முருங்கை மரத்தில். அதனால ஸோ அப்படியே வந்து ரிட்டன் ஓடியாந்துட்டேன் நான். போதும் நம்ம தட்டிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.